நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இந்த இன்றைய நாளில் நாம் அதாவது பார்க்க போகும் கேள்வியும் பதிலும் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் என்ன என்பதை பற்றித்தான். அதன்படி பார்க்க போனால் இன்றைய கேள்வி, ஆகம விதிகளை சாதாரண மக்கள் கடைபிடிக்க முடியுமா? ஆகம விதிகளை சாதாரண மக்கள் கடைபிடிக்க முடியுமா? அப்போது இந்த கேள்விக்கான பதில், ஆகம விதிகள் என்றால் சாஸ்திர சம்பிரதாயங்கள். கோவிலிலும் சரி வீட்டிலும் சரி நமக்கு முன்னோர்கள் சாஸ்திர சம்பிரதாயப்படி நம்முடைய ஒவ்வொரு செயலும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கோவில் அதிகப்படியான சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கும். வீட்டில் ஓரளவு, அதாவது கோவில் இருக்கும் அளவுக்கு இல்லை என்றாலும் வீட்டிலும் நல்ல சாஸ்திர சம்பிரதாயங்களை நாம் கடைபிடித்தால்தான் நமக்கு ஐஸ்வர்யமான வாழ்க்கை இருக்கும். அதேபோல் கோவிலும் கட்டாயம் நல்ல ஆகம விதிகளை சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும் பொழுதுதான் நிறைய மக்கள் தெய்வத்தை வழிபட வருவார்கள், அவர்கள் வேண்டுதல்களும் நிறைவேறும். எனவே இந்த ஆகம விதி என்று சொல்லுவது அதாவது சாஸ்திர சம்பிரதாயங்களை சாதாரண மக்கள் கடைபிடிக்க முடியுமா என்ற கேள்விக்கான பதில், நிச்சயம் எல்லாரும் ஆகம விதிகளை கடைபிடிக்கலாம். அது ஒன்றும் அவ்வளவு சிரமமானது அல்ல. நாம் ஒரு சில நாட்கள், அதாவது சிறு வயதிலிருந்தே நமக்கு பெற்றோர்கள் நல்ல நல்ல ஆகம விதிகளை சாஸ்திர சம்பிரதாயங்களை நமக்கு சிறு வயதிலிருந்தே நம்முடைய தாய் தந்தையர்கள் சொல்லி கொடுக்கும்பொழுது அது ஒன்று நாம் வளர்ந்து வரும்போது கடினமாக தோன்றாது. ஒருவேளை நடுவில் நம்முடைய நடுவயதில் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் அது ஒரு வாரத்திற்கோ அல்லது ஒரு 2-3 நாளைக்கோ ஒரு விதமான கஷ்டமாக இருக்கும். மீண்டும் அது நமக்கு பழகிவிட்டால் சரியாகிவிடும். எனவே ஆகம விதிகளை நாம் பின்பற்றுவது என்பது கடினமானது ஒன்றுமல்ல. ஏனென்றால் நம்முடைய மனித வாழ்க்கை நமக்கு நல்லது எது கெட்டது எது என்று தெரியும். எனவே நல்ல மனக்கட்டுப்பாடுடன் நல்லதையே நாம் செய்து வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது நமக்கு நல்ல நன்மைகள் இருக்கும். வாழ்க்கையில் நாம் கெட்டது செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் ஆகம விதிகளை நம் முன்னோர்கள் நமக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே பகுத்தறிவுள்ள நாம், அதாவது மனிதர்கள், நல்ல கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும் என வழிகாட்டுவதே தான் ஆகம விதி. அதை நாம் பின்பற்றுவது மிகவும் எளிமைதான், அவ்வளவு கஷ்டமில்லை. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஆகம விதிகள் என்றால், ஆகமம் என்றால் சாஸ்திர சம்பிரதாயங்கள். அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்றாலே குரு கிரகத்தை குறிக்கும். விதிகள் என்று சொன்னாலே சட்டதிட்டங்கள் என்று பொருள். அது அந்த பொருளில் அந்த சொற்றொடரில் எந்த கிரகம் இருக்கிறது என்றால் கேது கிரகம். கேது கிரகம் சட்டதிட்டத்திற்கு பெரிய ஒரு நல்ல கிரகம். அதே போல் சாதாரண மக்கள் என்றால் நாம் சொல்லுவோம் இல்லையா, சாதாரணம் என்றால் எளிமையானது. அந்த எளிமைக்கான கிரகம், சாதாரணத்திற்கான கிரகம் சனீஸ்வர பகவான் தான். எனவே சனி கிரகம் கடைபிடிக்க முடியுமா என்றால், அதாவது ஆகம விதிகளை சாதாரண மக்கள் கடைபிடிக்க முடியுமா என்றால், தினசரி வாழ்வில் சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்மால் கடைபிடிக்க, அதாவது உபயோகப்படுத்த முடியுமா, நம்மால் அதை பழக்கத்தில் கொண்டு வர முடியுமா என்றால் தினசரி அதை பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அப்போ தினசரி அதை பழக்கப்படுத்தும் பொழுது, தினசரி என்று சொல்லலே நமக்கு தெரிகிறது சந்திர கிரகம் அடங்கியிருக்கிறது என்று. தினமும் சந்திரன் மாறிக்கொண்டே இருப்பார். எனவே தினசரி, அதாவது சாதாரண மக்கள் ஆகம விதிகளை தினசரி கடைபிடிக்க முடியுமா என்ற அந்த சொற்றொடரில் சந்திர கிரகமும் உள்ளது. பார்க்க போனால் இந்த கேள்வியில் அமைந்திருக்கும் கிரகங்கள் குரு கிரகம்,
கேது கிரகம், சனி கிரகம் மற்றும் சந்திர கிரகம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.